ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ கடைகளில் கிடைக்கிற கஜடா. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை முட்டை கேக்னும் சொல்லுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட 7 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் உருக்காத நெய் சேர்த்துக்கலாம். இதோட சிட்டிகை உப்பு, நல்ல கரகரப்பாக வரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாமும் ஒரு விஸ்கு வச்சு இந்த நெய் வந்து லைட் மஞ்சளாக வர்ற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் வந்து மாறியிருக்கு. இப்போ இதோட நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். 1 கப் மைதாவுக்கு 1 முட்டைங்கிற விதத்தில் நான் 2 கப் மைதா சேர்க்க போகிறேன். அதனால் 2 முட்டை சேர்த்தாச்சு. இந்த முட்டையும் இந்த நெய்யோட ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா முட்டையோட கலந்து வரட்டும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட அரை கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் மைதாவுக்கு 1/4 கப் ரவை சரியாக இருக்கும். இதோட 2 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாமும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அது வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கு. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. எனக்கு முட்டையோட ஈரப்பதமும் நெய்யோட பசையுமே சரியாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இல்லாமல் உதிரியாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த மாவை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு முன்னே இருந்ததை விட நமக்கு இலகி வந்திருக்கு. இப்போ இது எப்படி இருக்குன்னா பதம், இப்படி விரல் வச்சு நம்ம அழுத்தும் போது விரல் வந்து பதியணும். இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சால் சரியாக இருக்கும். இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். ஊறினதுக்கு அப்புறமா பார்க்கும்போது உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால் திரும்பவும் இது நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாவை நம்ம சதுரமாக கட் பண்ணியும் எண்ணெயில் போடலாம். மாவை ரொம்ப உருண்டையாக உருட்டு தேவையில்லை, ரஃப்பாக உருட்டுனா போதும். இந்த மாதிரி ஒரு ஈட்டுக்கு தேவையான அளவு உருட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெயோட சூடு மாவை சின்ன பீஸ் உள்ளே போடும்போது அது மெதுவாக மேலே எழும்பி வரணும், உடனே வரக்கூடாது. இது சரியான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம். எண்ணெயோட அளவு உருண்டை மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். தீயையும் மிதமாக வச்சுக்கணும். ரொம்ப தீ வச்சோம்னா மேல் மாவு வந்து செவந்துடும், உள்ளே இருக்கிறத வேகாது. உடனே இதை நம்ம திருப்பி விடக்கூடாது. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடலாம். இந்த கஜடா ரெடி ஆகிறதுக்கு நமக்கு 5லிருந்து 7 நிமிஷம் ஆகும். அப்பப்போ இடையில இந்த மாதிரி லேசாக நம்ம திருப்பி விடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெடித்து வந்திருக்கு. நம்ம எதுவுமே வந்து கிராக் எதுவும் போடாமையே இது பார்த்திங்கன்னா அழகாக வெடித்து வந்திருக்கு. இப்போ இது வந்து உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை பகுதியும் மேலே இருக்கிற பகுதியும் நமக்கு ஒரே மாதிரி கலராக வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு நல்ல கரகரப்பாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஒவ்வொரு ஈட்டுக்கும் குறைந்த அளவு உருண்டைகளையே நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அதிகமான உருண்டைகளை போட்டோம்னா நமக்கு அது நல்லா மொறுமொறுப்பாக வராது. எல்லா மாவையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்தாச்சு. 2 கப் மைதாவுக்கு நமக்கு 15 பீஸ் அளவுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. ஸோ சூப்பரான கஜடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.